வணக்கம் உறவுகளே. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த கோயில் ஒட்டு சுட்டான் சிவநகரில் வீட்டிருக்கின்ற அன்னை ஆதிபராசக்தி ஆலயம். இது ஒரு வரலாறு கண்ட ஒரு ஆலயம். எங்களுடைய ஆதிபராசக்தி சிவன் ஆலயத்திலே ஒட்டு சுட்டான் தாந்தோன்றி ஈஸ்வரத்திலிருந்து தனக்கென்றொரு இடம் தேடி தனக்கென்றொரு மக்களை தேடி வருகை தந்து அற்புதமாக குடியிருக்கின்ற ஒரு ஆலயமாக இது கருதப்படுகிறது. இவ்வளோ வளர்ச்சி அதான் நீங்கள் இப்போ பார்க்குற அது அன்னான மடம். நாங்கள் இப்போ ஆலயத்துக்குள்ளே போவோம் பாருங்க. இப்போ ஆரம்ப காலத்திலே ஒரு சிறிய ஆலயமாக இருந்தது. தற்போது புனரமைப்புகள் நடந்து இப்பொழுது மணிக்கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. இதிலே ஒரு ராஜகோபுரம் மட்டும் கட்டினால் எங்களுடைய ஆலயம் ஒரு பலமானதாக மாறிவிடும். மற்றபடி அனைத்து வேலைகளும் பூர்த்தியாக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், நாங்கள் இப்போ உள்ளுக்கு போவோம், பார்ப்போம். பாருங்கள், ஆலயத்துக்கு உள்ளே போவோம். மூலஸ்தான் சாத்தி இருக்கின்ற 12 மணிக்கு ஆணையத்துறை பூசைகள் ஆரம்பமாகும். இப்போ பார்க்குறோம். இப்போ பாருங்கள், பாருங்கள் ஆலயங்கள் இவ்வளோ தூண் அமைப்புகளை பாருங்கள். ஒவ்வொரு தூண் அமைப்புகளும் ஒவ்வொரு அமைப்புகளும் இப்படி அமைக்கப்பட்டிருக்கின்ற பாருங்கள். வடிவமைப்புகளை பாருங்கள், பலமான அமைப்பாக கட்டப்பட்டிருக்கு. இப்படித்தான் ஒவ்வொரு தூண்களும் இருக்கு. ஆலயத்தை பாருங்க. இப்போ இதில் பாருங்க, இது பாரம்பரியமாக இது சாணம், இவிடத்தை சாணம் போட்டு முழுகிறது. இவிடத்தை சீமேந்து போடாமல் இருக்குது. தாயார் உட்கார்ந்திருந்து மக்களுக்கு வாக்கு சொல்வதோ அல்லது நூல் கொடுப்பதோ போன்ற விடயங்களை இதிலேருந்து செய்வாள். இது பாருங்கள், ஆலயத்தை இப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதன் முன் தோட்டம் பாருங்கள். இப்படியே நாங்கள் சுற்றி வந்தோம்டா வரம் பார்ப்போம். இப்படி ஆலயத்தை நிகழ்த்தால் 30 வருடங்களாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு இந்த இவரத்தில் இந்த அம்பாள் குடியிருந்து 30 வருடத்துக்கு மேலாகிறது. ஆரம்பத்தில் சிறிய குடிசையிலிருந்து தற்போது இவ்வாறாக வந்திருக்கிறார். இங்கே பாருங்கள், இதில் இது பிள்ளையார். இதற்கு முந்தைய ஒரு சின்ன குடிசையில் இருந்தவர். இப்போ இவருக்கெல்லாம் கட்டி இப்போ வடிவாக இருக்கிறார். ஒவ்வொரு கோயிலும் முஞ்சார பிள்ளையார் பாருங்க. பிள்ளையார் இந்தியாவிலே முடியாத சுற்றி வர இதுதான் ஆதிமூலம். இந்த ஆதிமூலம் தான் ஆரம்பத்தில் இதுதான் இந்த வேப்ப மரம் ஒன்று. நான் முதலில் குறிப்பிட்டு வேப்ப மரம் ஒன்று இருக்கிறது. அதை கொண்டு வந்து நடுங்கள் என்று சொல்லி தாயார் வாக்கில் சொல்லி இந்த மரம் காட்டிலிருந்து கொண்டு வந்து இதில் நடப்பட்டு இருக்குது. பாருங்கள், இவ்வளவு விருட்சமாக வளர்ந்திருக்கிறது என்று. இந்த விருட்சத்துக்கு இடைவிட்டுத்தான் இந்த ஆலயத்தை கட்டி இருக்கிறார்கள். பாருங்கள், இவ்வளோ பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது என்று. இப்படி வளர்ந்து நிற்கிறது பாருங்கள். கோண போயிட்டு இவ்வளோ பெரிய விருட்சம் வளர்ந்து நிற்கிது பாருங்கள். இதில் தான் ஆதிமூலம் என்று சொல்லி வர்றது. இதுதான் தாயார் குடியிருந்தது பாருங்கள். இந்த பத்திரிய மரம், பத்திரி அம்மனுக்கு விரும்பின மரம். பத்திரி மரத்துக்கு பட்டுக்கள் எல்லாம் போட்டு பொட்டு எல்லாம் வச்சு இருப்பார்கள். அழகாக இருக்கும். இதில் அபிஷேகம் எல்லாம் நடைபெறும். அப்படியே சுற்றி போனோம் என்று சொன்னால் இங்கே பாருங்கள். அப்படியே வரம் பாருங்கள். நான் ஆலயத்தை அங்கே பாருங்கள், முருகன் ஆலயங்களுக்கு. இது அந்த முருகன் பிள்ளையார் எல்லாம் சின்ன சின்ன குடிசையிலிருந்து இப்போ இவர்கள் எல்லாம் இப்போ கல்லூரி கட்டிட்டார்கள். இப்போ வசதியாக இருக்கிறார்கள் பாவம். அதையும் இங்கே பாருங்க. இங்கே பிள்ளையார் முருகனும் வள்ளி தெய்வான சைதம் இருக்கிறார். முருகன் இருக்கிறார் பாருங்க. உள்ள இருக்கணும் வள்ளி தெய்வானை சைதமாக இருக்கணும். பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்கணும். கதவு சாத்தியிருக்கு. பூசைகள் இந்த தொடங்கும். அப்படியே இப்போ உங்கள் பிள்ளை எரிஞ்சலிது. அப்படியே வருவோம். இப்படி இந்த பக்கத்தில் வந்தால் கோபுரம். இது
மூலஸ்தான கோபுரம் இருக்குது பாருங்கள். மூலஸ்தான கோபுரம் மேலே இருக்கிறது, அது இருக்குது. இது இப்படியே இந்த கோமுகை என்ன கோமுக மூலஸ்தானத்தின் கோமுக. இது சண்டேஸ்வரியன் இருக்கிற இப்படியே போகணும்னு சொன்னால் இந்த வேறு இப்படியே வந்தால் இதில் தீர்த்த கிணறு இருக்குது பாருங்க. தீர்த்த கிணறு 1 2 3 5 பாருங்கள். சதுரங்கம் பாருங்கள். 5 மூலைகள் விடப்பட்ட ஒரு கிணறு. அற்புதமாக இது தாயார் வாக்கு சொல்லி தாயாரின் முறைப்படியாக இது கட்டுப்பட்டிருக்கிறது. இந்த கிணறு ஆரம்பத்தில் வெட்டுகின்ற போது நாங்கள் எல்லாம் இதிலே கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாம் பெட்டி மண்ணிழுத்த காலமும் இருக்கிறது. பாருங்கள் எவ்வளோ ஆழம் என்று பாருங்கள். ஆழம் சரியாக ஆழம் கூட இருக்கிறது. இது கிணறு, தீர்த்த கிணறு. இங்கே அப்படியே வந்தால் நாங்கள் இப்படி பார்ப்போம், இப்படி போவோம். இங்கே இப்போ வசந்த மண்டபம் எல்லாம் அமைச்சாச்சு. ஆலயத்துக்கு வசந்த மண்டபங்கள் எல்லாம் அமைச்சிருக்குது பாருங்க. இப்படி ஒட்டு சுட்டான் சிவன் நகரில் 9ஆம் மாதம் திருவிழா வருகிற 9ஆம் மாதம் ஆவணி பருவம் வருகிறது. 9ஆம் மாதம் 7ஆம் தேதி மகோற்சவம் நடக்கும். அலங்கார உற்சவம், ஒரே நாள் விழா. இது எழுந்தருளி வசந்த மண்டபம் மூடி இருக்குது. இங்கே பைரவ பெருமான், காவல் தெய்வமான பைரவ பெருமான் இருக்கிறார். பைரவ பெருமான் உள்ளே இருக்கிறார். பைரவ பெருமான் இருக்குது. இது மணிக்கோபுரம். அப்படியே வந்தால் நாங்கள் அப்படியே போய் மூலஸ்தானத்தை பார்ப்போம். சந்தன மண்டபம் கட்டியிருக்கு பாருங்கள். அவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன்னு சொன்ன